ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிற அந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டிபி அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்த ஒரு இது, அது வந்து பாதி டிபியில் வந்து நின்றுட்டுருக்கிறப்ப நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்த அந்த க்ளீன் ஓபி. இது வந்து டார்கெட் அடிக்காமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோடதும் டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவுக்கு போய்க்கலாம் சரிங்களா. ஜிபிபி சிஹெச்எஃப் சரிங்களா, இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த சார்ட்டோட இதில் ஒரு டார்கெட் வந்து நம்ம செல்லிங் என்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல செல் கொடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டார்கெட் வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்குது. அடுத்தது இதுதான் வந்து அந்த பாதியில் வந்து நம்ம டார்கெட் வந்து இது பண்ணோம் இல்லைங்க, அது சரிங்களா. பாதிக்கு மேலே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ரெண்டுமே செல்லு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுது, இது ஒரு செல்லு. இங்கே வந்து டேக் ப்ராஃபிட் வந்து புக் ஆகுது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செல்லு நம்ம வந்து பார்க்குறோம். மறுபடியும் இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் புக் ஆகுது. ரெண்டு ட்ரேடும் வந்து ஒட்டுக்கா பார்க்கறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ ஆர்டர் பிளாக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து செல்லில் வந்து போயிட்டுருக்கு. செல்லில் வந்து மார்க்கெட் போகிறப்ப நம்ம வந்து செல் சைடு பார்க்குறது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சரிங்களா. இப்போ இது பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேனல் ட்ரேடிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓபி டேப்பு, மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்டர் பிளாக் டாப் ஆகி மறுபடியும் வந்து ஒரு ஓபி டேப்பில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு, ஸ்லோவாக அப் ஆகிட்டுருக்கு, மறுபடியும் ஃபாஸ்ட்டாக கீழே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இதான் வந்து சீனாரியோ. இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டில் நான் வந்து மாற்றுறேன் சரிங்களா. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டில் மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு ஒரு சிஹெச் வந்து தேவைப்படும். செஷன் டைமில் வந்துச்சுன்னா இன்னும் வந்து ஃபேவர், அவ்வளோதான் விஷயம் சரிங்களா. செஷன் டைமில் வந்து வருது. செஷன் டைமில் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு சிஹெச் வந்து கிடைக்குதா அப்படின்றது தான் ஒரு விஷயம் சரிங்களா. சிஹெச் பாயிண்ட்டாக நம்ம வந்து எது பண்ணலாம். கிளியர் சிஹெச் அப்படின்றது இந்த இடத்துல தான் நமக்கு அவைலபிள் இருக்குது சரிங்களா. மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து நோட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நமக்கு சிஹெச் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருச்சா அப்படின்னா எஸ், மார்க்கெட்டில் நமக்கு ஒரு சிஹெச் வந்து கிடைக்கிது. இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக். பட் இந்த ட்ரேடு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கேயே வந்து அக்ரெசிவாக ஒரு சிஹெச் முடிச்சதுக்கப்புறம் சார் நான் வந்து என்ட்ரி பார்க்குறது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேயே வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, ஏன்னா வந்து பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸு, நம்ம ரீசன்ட் ஸ்விங் லோ, டேக் ப்ராஃபிட், இது ஒரு என்ட்ரி சரிங்களா. இந்த ஒரு என்ட்ரி வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த என்ட்ரி ஓகே, எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல சார், நான் வந்து ஓபியில் தான் வந்து அக்யூரசி அதிகமாக தான், அதை ஒரு ப்ரெசிஷனாக தான் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக கீழே மேலே எல்லாம் மார்க்கெட் போயிட்டு வந்து பட் இந்த மாதிரியே எல்லா டைமும் அடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சரிங்களா. இந்த டைம் வந்து நல்லா ப்ரெசிஷனாக வந்து அடிச்சிருக்கு ரொம்ப ஷார்ப்பாக. அதனால் வந்து மார்க்கெட் நம்ம எங்கே வச்சுருந்தோமோ அங்கேயே ஷார்ப்பஸ்ட்டு ஒரு டேப்பு சரிங்களா. என்ன சார் லைட்டாக மிஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. 1-2 பிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டில் வந்து போக தான் செய்யும். இல்லை சார் எனக்கு அதுவும் வந்து பிடிக்கல அப்படின்னா இங்கே வந்து சிஹெச்சுக்கு அப்புறம் டேரக்ட் என்ட்ரி கொடுத்துருங்க சரிங்களா. இங்கே வந்து சிஹெச் வந்து கொடுக்குதுங்களா, இங்கே சிஹெச் வந்து கொடுத்ததுக்கப்புறம் டேரக்ட் என்ட்ரி கொடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி பார்த்து நீங்கள் அடித்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஆனால் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருச்சு, நான் வந்து கீழே போகிறேன் அப்படின்றத சிக்னல் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி டேப் இருக்குது, சூப்பரான ஒரு ஓபி டேப். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓபியில் வந்து எடுத்துகிட்டு சேம் தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இதில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஒருவேளை அந்த ஷார்ட்டில் வந்து எடுக்கிறவங்க இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஒரு எஸ்எல், இங்கே டேக் ப்ராஃபிட் பிளேஸு ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்றத மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
டைரெக்டாக வந்து டிபி ஹிட்டு. சரிங்களா, ஒரு 2-3 வீக்ஸ் வந்து எடுத்திருக்கு. 2-3 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ட்ரேடு. சரிங்களா, நல்லாவே வந்து நமக்கு டார்கெட் அடிச்சுட்டு நம்ம எதிர்பார்த்ததுக்கும் கீழே வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் அடிக்குதுன்னா கூட நமக்கு வந்து போதுமானது. இல்லை சார் எனக்கு வந்து நான் இன்னும் வெயிட் பண்ணி தான் எடுப்பேன் அப்படின்னா தாராளமாக வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு இது வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுக்கலாம். பட் அதுவும் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து பிரேக் ஈவன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அது வந்து மேலே வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சரிங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என்ன பண்ணிக்கிறேன், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்டும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.